Hey guys, welcome back to our channel. So last video la Coimbatore and Delhi vandirundha and the flight experience video paathirpinga and at present naanga Delhi la irukom and naanga vandu correct 12:30 அந்த மாதிரி airport reach ஆனோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் கேப் பிடிக்கிறதுக்கு படாத பாடு பட்டுட்டோம். ஏன்னா இங்கே யாருக்குமே ஹிந்தி தெரியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஊபரில் தான் புக் பண்ணோம். அதுவே ஊபர் டிரைவர் வந்தாலுமே அவங்க என்னென்னா 300-400 எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லாங்குவேஜ் தெரியாதனால ரொம்ப கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு கேபை பிடிச்சி ஊபர் ப்ரைஸ்க்கே நாங்கள் வந்து எங்கள் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் நாங்கள் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கே டைம் 3:30-4 ஆச்சு. எங்களுக்கு செம்ம பசி. ஏன்னா மார்னிங்லேருந்து ப்ராப்பராக எதுவுமே சாப்பிடல. ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து தமிழ்நாடு மெஸ் அங்கே பார்த்தோம். ஏன்னா நிறைய நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு ரைஸ் ஐட்டம் மாதிரி சாப்பிட்லான்னு நினச்சி தமிழ்நாடு மெஸ்ஸை பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பன்னீர் ஃப்ரை, சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி எல்லாமே ஆர்டர் பண்ணி செம்மையாக சாப்பிட்டேன். நாங்கள் மார்னிங்லேருந்து சாப்பிடாத குறைய தீர்க்கறதுக்காக செம்மையாக சாப்பிட்டு இங்கே முடிச்சிட்டோம். அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீயை குடித்து முடிச்சுட்டு நீ ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். அண்ட் நாங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் புக் பண்ணியிருந்தோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து booking.com மூலியமாக தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டெல்லிக்காக இருக்கட்டும், மணாலிக்காக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா சீசன் டைம்ன்றனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரூம்ஸ் கிடைக்கும். அண்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து லோக்கலில் இருக்கிற ஆட்டோவை ரெண்ட் பண்ணி சரோஜ் நகர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் இருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங்க்கான பிளேஸ் தான். லைக் ஸ்வெட்டர்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான பொருளுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே லோ ரேட்லேயுமே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ சரோஜ் நகர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருந்தோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் குளிர் தெரியல, பட் நைட் ஆக கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 6 டிகிரி. அண்ட் ஃபைனலி சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து சரி பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லி பானிபூரி ஒரு பிளேட் டேஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த பானிபூரி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மின்ட் ஃப்ளேவரும் சில்லி ஃப்ளேவரும் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக சாப்பிட்ற பானிபூரி மாதிரி இருக்குல்ல, லைக் அவ்வளோக்கு நல்லா இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் ப்ரைஸில் இருந்துச்சு. லைக் மேக்ஸிமம் வந்து ஸ்வெட்டர்ஸாக இருக்கட்டும், ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே 250-300. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் போது 700-800ன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி ஒரு 200-250-300 வரைக்குமே வாங்கலாம். அந்த மாதிரி இந்த க்ரன்ச்சீஸாக இருக்கட்டும், இல்லை க்ரன்ச்சீஸ் வந்து 10 ருபீஸ், 50 ருபீஸ்க்கு 5, 50 ருபீஸ் 6 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் மணாலிக்கு வந்து ஒரு ஸ்வெட்டர் தான் வாங்கியிருந்தோம். சரி ஜாக்கெட்ஸ் எதுவுமே வாங்கலை. சரி இங்கே வந்து வாங்கிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஜாக்கெட்ஸு, கார்டிகன்ஸு, ஸ்வெட் ஷர்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக 150-200க்கெல்லாம் இருந்துச்சு. அண்ட் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாமே 150 ருபீஸ் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சரி எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் ஏதாவது 2-3 பிக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா ஜாக்கெட்ஸுமே 250-300 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஈவன் லாங் ஜாக்கெட்ஸுமே அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். நீங்கள் நிறைய பிக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து மணாலிக்கு தான் லாங் ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வின்டர் ட்ரெஸ்ஸஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரேட் 800ன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பார்கெயின் பண்ணி 300 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். வர்த்து தான் வாங்குறது. அண்ட் அது போக இங்கே இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே சூப்பராக க்யூட் லிட்டில் இயரிங்ஸாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். எல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ், 40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்கிற நைட் ட்ரெஸ்ஸஸுமே அரௌண்ட் 300 ருபீஸ் தான். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பிலோ 500 ருபீஸில் தான் இருந்துச்சு. அண்ட் அது போக இந்த க்யூட் இயரிங்ஸுமே அரௌண்ட் 80 ருபீஸ், 70 ருபீஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மோமோஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் என்னென்னா இங்கே சரோஜினி நகர் மார்க்கெட்டில் அவ்வளோக்கு ஃபுட் வந்து அவ்வளோக்கு நல்லா இல்லை. நாங்கள் ட்ரை பண்ணது எதுவுமே அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் எங்களோட பேக் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. லைக் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மணாலிக்கு பூட்ஸ் தேவைப்படும்னு சொல்லி அதுவுமே நான் இங்கேருந்து வாங்கிட்டேன். ஜஸ்ட் 450 ருபீஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். சரி டின்னர் முடிச்சுட்டு போகலாம்னு சொல்லி நாங்கள் மத்தியானம் வந்து இடத்துக்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. சரி ஃபைனலி சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு மெஸ்க்கே வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டி, பின்ன சில்லி சிக்கன், அண்ட் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock. அப்போவுமே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். லைக் நிறைய சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி சரி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ லேட் நைட் ஆயிடுச்சுன்றனால அங்கேருந்தே ரிக்ஷா பிடிச்சி நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம்.
என்ன சர்ச்னா ஒரே டிராபிக் இல்ல காலை கீழே இடிச்சிட்டு போயிட்டாங்க இங்க பாருங்க கூட நான் அதை கவர் பண்ணி வினு இங்க பாரு ஐயோ தாரணி கூட்டிட்டு போயிட்டியப்பா தம்பி. அண்ட் அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு எங்கெல்லாம் போகிறோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். until then bye.